இயேசு கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் குடும்பத்தை பற்றி பேசுகிறது. இந்த குடும்பத்தின் தலைவரை பற்றி அதிகமாக பேசுகிறது. இந்த தலைவர் எவ்வளவு முக்கியமானவர். உண்மையிலே ஒரு குடும்ப தலைவர், அவரை வைத்துத்தான் இந்த உலகம் ஒரு குடும்பமாக மதிக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அவருடைய கணவன், இல்லாவிட்டால் அந்த குடும்பத்தின் தந்தை, அவருடைய வேலை, அவருடைய படிப்பு, அவருடைய சமூக அந்தஸ்து, இந்த அவருக்கு இருக்கின்ற அந்த செல்வம், இதை பற்றித்தான் அதை வைத்துதான் ஒரு குடும்பம் மதிக்கப்படும். அப்படிதான் காலகாலமாக இருக்கிறதை நம்ம காண்கிறோம். கடவுள் அப்படித்தான், அந்த முறைமைத்தான் கடவுள் படைத்திருக்கிறார், அந்த முறையில் தான் படைத்திருக்கிறார். ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவின் தலைமுறை அட்டவணையை நாம் பார்க்கும் பொழுது அங்கே பெண்ணை பற்றி பேச்சு இல்லை. ரூத் என்ற ஒரு பெண்ணை தவிர அங்கே வேறு பேச்சு இல்லை. ரூத் எதற்கு கொடுக்கப்படுகிறார்? அவள் அமோரிய மோவாபிய அந்த முறையில் இருந்தவள். அவர் அந்த ஜாதியை, அந்த இனத்தை சேர்ந்த அந்த ஒரு பெண். ஆகவே இயேசு கிறிஸ்து ஒரே யூத இனத்திற்காக அல்ல, அவர் வேறு இனங்களுக்கும் எல்லாருக்கும் அவர் பொதுவானவர் என்று காண்பிக்க அங்கு ஒரு முறை கொடுக்கப்படுகிறது. இதற்கு வேறு அர்த்தங்களும் அங்கே உண்டு. இன்று அது நமக்கு முக்கியமல்ல. ஆனால் பார்க்கிறோம், ஆபிரகாமில் ஆரம்பித்து அங்கே தாவீது வரைக்கும் அந்த முறைமைகள் கொடுக்கப்படுகிறது. ஆபிரகாம் என்று, பின்னர் ஈசாக்கு, யாக்கோபு, அப்புறம் அப்படியே ஒருத்தரா இப்படி சொல்லுகிற 12 பிள்ளைகள். அந்த 12 பிள்ளைகள் எல்லாம் அந்த ஆம்பளை பிள்ளைங்க. ஆகவே இங்கே பெண்களே இல்லையான்னா, பெண்கள் ஏகப்பட்ட பெண்கள் இருக்கு. லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான பெண்கள் இந்த வேதாகம அந்த வரலாறில் இருக்கிறதை பார்க்கிறனால் குறிப்பிடும்படியாக இந்த தலைமுறை அட்டவணை என்று சொல்லும் பொழுது அது ஆண்களை குறிப்பதாக இருக்கிறதை காண்கிறோம். ரைட். அப்போ தாவீது வரைக்கும், தாவீதிலிருந்து நம்ம பார்க்கிற இயேசு வரைக்கும் இப்படி ஒரு தன்மையை பார்க்கிறோம். பார்க்கிற அந்த தாவீதினுடைய அந்த ரூத் என்று பார்க்கும் பொழுது, ரூத்துடைய அந்த கணவர் அவர் போயேசு என்று பார்க்க. போயேஸ் அவர் அந்த தாவீதுக்கு முந்தைய அந்த பரம்பரையில் இருக்கிறார். போயேஸ், அப்புறம் ஓபேடு, அப்புறம் இசாயு, எஸ்ஸே என்று சொல்லுவோம். எஸ்ஐக்கு தாவீது பிறக்கிறார். இப்படி தாவீதுக்கு சாலமோன், யெரோபாம், இப்படி எல்லாம் நம்ம நிறைய பார்த்து கொண்டே வருகிறோம். யோசேப்பு வரைக்கும் இப்படி பெண்கள் இல்லாத அந்த ஆண்கள் தலைமுறை. ரைட். இது வெறும் பைபிள்லையா? இல்லை, உலகத்துல அப்படிதானே. நம்ம ரேஷன் கார்டில் கூட நம்ம பதிக்கும் பொழுது குடும்ப தலைவரின் பெயர் அப்படிதான் கேட்கப்படுகிறது இல்லையா? குடும்ப தலைவியின் பெயர் இல்லை, குடும்ப தலைவரின் பெயர் அதான் முதலில் கேட்கப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ரைட். இப்போ ஒரு குடும்பம், ஆண்டவர் நிறைய காரியங்களை சொல்ல. குடும்ப அமைப்புக்கு இந்த தகப்பன் வழி எவ்வளவு முக்கியம் என்பது, அதுதான் கடவுள் அந்த தலைச்சன் என்று சொல்கிற அந்த ஒரு தன்மையை பார்க்கிறோம். பின்பு அவர் சொல்கிறது இந்த தலைமுறை உருவாக, அதாவது ஒரு பிறப்பு உண்டாக. எங்கிருந்து உண்டாகிறது ஒரு பிறப்பு என்பது? அது தந்தையிடமிருந்து வருகிறது. தாய் பெற்றெடுக்கிறவளாக, வளர்ப்பவளாக, வயிற்றில் இருந்து அவள் வளர்த்தெடுப்பவளாக, இப்படி பார்க்கிற அந்த தகப்பனிடமிருந்து போகிற அந்த விந்திலிருந்து உற்பத்தியாகிற அந்த புதிய உயிர் என்று அது தாயோடு சேர்ந்து கலந்து உண்டாகிறதை பார்க்கிறோம். இப்படி ஒரு பெரிய காரியங்களை நம்ம பார்க்கிறோம். இப்படி இந்த காலத்திலும் நாம பார்க்கிற அந்த ஒரு காரியம் என்ன? அந்த ஒரு மனைவிக்கு கணவனுடைய பெயர் தான் கடைசி அந்த பெயராக இணைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஏன் அப்படி? இதற்கு முன்பால் அந்த மனைவிக்கு அவனுடைய தகப்பன் பெயர் இருந்தது. இப்பொழுது அதை நீக்கிவிட்டு புதிதாக திருமணமானவுடன் அவர் புதிய குடும்பம் உருவாகிறது. புதிய குடும்பத்தில் அவர் கணவனுடைய அந்த பெயரை அவள் சேர்த்துக் கொள்வார்கள். ஆகவே ஒரு தகப்பன், ஒரு ஆண், ஒரு கணவன், இப்படி சொல்லும் பொழுது அங்கே அவங்க வழியாக தான் அந்த குடும்பம் என்ற ஒரு அமைப்பு அங்கே ஸ்தாபகம் செய்யப்படுகிறதை பார்க்கிறோம் உண்மையிலேயே. அப்போ இன்றைய உலக வழக்கமும் அப்படித்தான். இடையில கொஞ்சம் மாற்றங்கள் வந்தது நமக்கு தெரியும். ஏனென்றால் இந்த பாஸ்போர்ட், விசா, இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் அது பெரிய மாற்றங்களை உருவாக்கிய பெரிய குழப்பம் உண்டாயிற்று. ஏனென்றால் நிறைய பெண்கள் கணவன்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள், இன்னும் இருப்பார்கள். ஆனால் அப்படி செய்யும் பொழுது இப்போ ஒரு கணவன் பெயர் இருந்தால் ஓகே, 2வது கணவன்னா பாஸ்போர்ட்டில் சும்மா விளையாட்டு பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. மாற்றி எவ்வளோ பெண்களுக்கு எத்தனையோ வேறு கணவன்கள் மாறிவிட்டார்கள் என்று பார்க்கிறோம். இல்லை, அவர் ஃப்ரெண்டு, இவர் கணவன், இவர் வழியாக தான் அந்த குழந்தை வந்து, அதில் ஃப்ரெண்டு வழியாக இந்த குழந்தை வந்தது, இப்படி சொல்கிற அவல நிலைகள் இன்று உருவாகி விட்டது. ஆகவே பாஸ்போர்ட்லையும் மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க, கணவன் பேரை நீ இனிமேல் சேர்த்துக்காதம்மா, பேசாமல் விட்டுடு, இதெல்லாம் நீ எத்தனை கணவன் வச்சுக்க தெரியாது, நீ உங்கள் அப்பா பேரையும் மறுபடியும் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி இப்பொழுது அந்த பெண்ணுக்கு தகப்பன் பெயரையே இப்போ மறுபடியும் சேர்க்க வேண்டும் என்று மாற்றிவிட்டார்கள்.
ஆக குடும்ப அமைப்பு, குடும்பம் பெருகுதல், குடும்பம் உருவாகுதல் என்பது குழப்பத்தில் நிற்கிறது இப்பொழுது. அப்படித்தானே உண்மை? அதுதான் உண்மை. முன்பு அப்படி இல்லையே. அப்பா இல்லைன்னா கணவன் பெயர் என்று இருந்தது. இப்பொழுது குடும்பங்களே இல்லையே, குடும்பங்கள் சிதைந்து விட்டது. ஆனால் சொல்ல முடியாது, நீ எப்பயோ எங்கேயோ ஒரு அப்பாட்ட தான் பிறந்திருக்கிற, பேசாம அந்த அப்பா பேரை போட்டுடு என்று சொல்கிற நிலை இப்பொழுது வந்து விட்டதை பாருங்க. குடும்பம் சிதைந்ததற்கான அடையாளம் இது. ஆகவே இன்று நம்ம பார்க்கிற இந்த ஒரு தகப்பன் ஸ்தானம் என்பது, ஒரு கணவன் ஸ்தானம் என்பது எவ்வளவு முக்கியமானது. இதுதான் இன்னைக்கு வாசகங்கள் நமக்கு சொல்லித் தருகிறது. என்றால் கடவுள் தன் சாயலாக ஏவாளை படைத்தாரா? இல்லை, ஏவாளை தன் சாயலாக படைக்கவில்லை. ஆதாமை தன் சாயலாக படைத்தார். ஆகவே தன்னுடைய பிரதிநிதியாக, தன்னுடைய இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளும்படியாக தன்னுடைய சாயலாக ஆதாமை படைக்கிறார். ஆகவே ஆதாமுக்கு துணையாக ஏவாளை அவள் ஆதாமிலிருந்தே உருவாக்கி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நீ ஒருத்தன் தான், ஆனால் உனக்குள்ள இருந்து நான் உனக்கு ஒரு துணையை உன்னை கொடுக்குறேன்னு சொல்லி இந்த விழா எலும்பை எடுத்து அப்படியே துணையை செய்து கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இன்று அப்படித்தான் குடும்பங்கள் இன்று சிதைந்து போய்விட்டது. இல்லை, நான் தனி, உங்ககிட்ட இருந்து ஒன்று நான் வரல, உன் செக்யூரிட்டி எனக்கு தேவையில்லை, நீ தான் என்னை பார்த்துக்கணும் அவசியம் இல்லை, உனக்கு நான் பணிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை என்று சொல்லி இன்று வேறு விதமாக போய்விட்டது. நம்ம அந்த கதைக்குள்ளே இன்னைக்கு போக வேணாம். பிகாஸ் நம்ம பைபிள் என்ன சொல்றதோ அதுக்குள்ள நம்ம இருப்போம் இன்னைக்கு. ரைட். அப்போ எப்படித்தான் குடும்ப நிலைகள் மாறி நிற்கிறது. ரைட். பாருங்க, நம்ம இன்னைக்கு இந்த குடும்ப தலைவர், இங்கே சொல்லப்படுகிற இந்த வாசகத்தை குடும்ப தலைவருக்கு ஒரு பெரிய பொறுப்பும் ஒரு பெரிய காரியமும் கொடுக்கப்பட்டு விட்டது. அவர் எப்படியெல்லாம் அந்த குடும்பத்தை பாதுகாத்தார் அப்படின்றது தான் இன்னைக்கு வாசகம். படிக்கலாமா? மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 வசனங்கள் 13 15 மற்றும் 19 23 முடிய. அவர்கள் திரும்பி சென்றபின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, எவர்கள் திரும்பி சென்றபின்? ஞானிகள் வந்தாங்க, குழந்தை இயேசுவை தண்டனிட்டு வணங்கி பரிசுகள் கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க, திரும்பி போனாங்க. திரும்பி போன உடனே தூதர் வந்துட்டார். யோசேப்புக்கு கனவுல சொல்றார், நீ எழுந்து குழந்தையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடி செல்லும், நான் உமக்கு செல்லும் முறை அங்கே இரும், ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடப் போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் முறை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. எகிப்திலிருந்து எங்கே கூட்டு வந்தாரு? எகிப்திலிருந்து அவர் திருப்பி தேர்ந்தெடுக்கப்பட்ட நாட்டுக்கு கூட்டிட்டு வரார். சரி, இந்த சம்பவம் ஏற்கனவே நடந்தது, நமக்கு தெரியும். எகிப்திலிருந்து அவர் தன்னுடைய மக்களை, இஸ்ராயல் மக்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர் கூட்டிக் கொண்டு கானான் தேசத்திற்கு வந்தார். பாருங்க, இது ஒரு காரியமாக நடக்க வேண்டும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு அடிமைத்தனத்தை உணர்தலும், அந்த அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி விடுதலையான, அதாவது மீட்பளிக்கிற அந்த இயேசுவை அறிந்து கொண்டு விண்ணகத்தை நோக்கி நடத்தலும், இதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. அதாவது நாம பிறந்துட்டோம், நம்ம குடும்பத்திலேயே, கிறிஸ்தவ குடும்பத்திலேயே பிறந்துட்டோம், நம்ம பாட்டுக்கு வாழ்ந்துட்டோம், அப்படியே கூட்டிட்டு போயிட்டாங்க, ஞானஸ்நானம் கொடுத்துட்டாங்க, அப்படியே கூட்டிட்டு போனாங்க, புதுநன்மை கொடுத்துட்டாங்க, அப்படியே கூட்டிட்டு போய் உறுதியை பரிசு இப்படி எல்லாம் கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. என்னன்னே தெரியாது நிறைய பேருக்கு இன்னைக்கு. எது என்னது ஏது ஒன்றும் புரியாது. ஏதோ அப்பா அம்மா நம்மளை பண்ணினாங்க, வந்துடுச்சு, முடிஞ்சிடுச்சு. லவ் பண்ணிட்டோம், வீட்டில் சொன்னாங்க, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, அப்படியே ஆட்டோமேட்டிக்காக குழந்தை பிறந்து போச்சு, அப்படியே ஒரு குடும்பம் ஆயிடுச்சு. அப்படியே நம்ம ஒரு நாள் இறந்தா நம்ம ஆண்டோட்ட போயிடுவோம். இதெல்லாம் நம்ம நினைக்க கூடாது. இதெல்லாம் நப்பாசை. இதெல்லாம் நடக்க முடியாத ஒரு ஆசை. எது உண்மையானது? உண்மையானது என்பது என்ன? நம்முடைய அடிமைத்தனம் என்ன என்பதை நாம் உணருதல் மிக முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையில நாம் எதற்கு அடிமைப்பட்டு இருக்கிறோம்? இதை ஒருத்தருமே ஸ்க்ரூட்னி செஞ்சு பார்க்கணும். எதற்கு உண்மையிலேயே நான் அடிமை? இந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் என்னை மீட்க வேண்டும். அதுதான் முக்கியம். எனக்கு சோம்பலா இருக்கிறது அடிமைங்க, எனக்கு விபச்சாரம் அடிமைங்க, எனக்கு போதை அடிமையா இருக்குதுங்க, எனக்கு புகழ்ச்சிக்கு அடிமைங்க, நான் படிப்புக்கு அடிமை, நான் பணத்துக்கு அடிமை, நான் பெண் பித்தன், இப்படியெல்லாம் நிறைய பேர் அடிமை. அந்த அடிமைத்தனம்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் பாவ வழக்கங்கள். ஆனால் உண்மையான அடிமைத்தனம் என்பது என்ன? கடவுள் சுதந்திரமான அழகான ஒரு தோட்டத்திற்குள் மனிதனை படைத்தார். ஆனால் கடவுள் அவனை அடிமைப்படுத்தினார் இல்லையா? எங்க? வெளியே அனுப்பிச்சு அடிமைத்தனத்துக்கு அனுப்பிச்சிட்டார். போ போ, இனிமே எல்லாம் அவனுக்கு ப்ராப்ளம் தான், ஓடு, ரத்தம் வேர்வை சிந்துவேன், அப்புறம் மிருகங்கள் உன்னை கடிக்கும், அதெல்லாம் நிறைய எல்லாத்தையும் நீயே டேக்கிள் பண்ணுக்கோ
அப்படின்னு துரத்துறாரு. அப்படி அப்போ பார்க்கிறோம், தன்னுடைய சுதந்திரத்திலிருந்து அவன் அடிமைத்தனத்தை அவன் தான் தேடினான் என்று பார்க்கிறோம். ஏன்? அவன் தான் கீழ்ப்படியாமல் போனான், பாவம் செய்தான். கடவுள் ரெகுலரா வர மாதிரி தான் வந்தாரு, ஆனா அவன் தான் ஓடி ஒளிந்தான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, நாம சூஸ் பண்ணது தப்பு, தெரிஞ்சு போச்சு. ஆகவே அங்கே போயிட்டான். இப்போ அந்த அடிமைத்தனத்தை அவன் உணர்கிறான். அதுதான் பல காலம் ஆச்சு. மனிதர்கள் ஆண்டவர் இயேசுவை அனுப்பி இந்த அடிமைத்தனத்திலிருந்து மனிதரை மீட்டு, ஆக இந்த உலகம் எதுவாக இருக்கிறது? எகிப்தின் அடையாளமாக இருக்கிறது. அந்த அடிமைத்தனத்தின், அந்த ஒடுக்குமுறையின், அந்த கட்டுப்பாட்டின் அந்த தன்மையாக இருக்கிறது. மறுபடியும் ஆண்டவர் மனிதனை இந்த உலக ஆகிய இந்த எகிப்திலிருந்து அழைத்து என்ன செய்கிறார்? அவர் வானகத்திற்கு கூட்டி கொண்டு போக, இல்லாவிட்டால் அந்த ஒரிஜினல் அந்த 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 அழகான அந்த தோட்டத்திற்குள் நம்மை மறுபடியும் சுதந்திர மனிதனாக வாழ வைக்க நம்மை அழைத்து தான் வேதாகமம் இல்லையா? இதுதான் வரலாறு, இதுதான் கடவுள் நமக்கு அமைத்திற அந்த மீட்பின் திட்டம். ஆகவே உண்மையிலேயே இந்த உலகம் நமக்கு, இந்த உலகிற்கு நாம் அடிமைப்பட்டு இருக்கிறோமா என்று நாம் நினைக்க அழைக்கப்படுகிறோம். நம்ம யோசிக்கணும் தானே, இல்லைங்க எனக்கு இங்க ஜாலியா இருக்குதுங்க அப்படின்னு நாம சொன்னோம்னா, டோன்ட் வரி, லிவ் அண்ட் டை, கோ டு ஹெல், தட்ஸ் இட், முடிஞ்சு போச்சு. ஏன்னா எகிப்திலிருந்து அவர்களை அழைத்து கொண்டு வந்தா அந்த அந்த அவனுங்கெல்லாம் என்ன சொன்னானுங்க? இஸ்ராயல் மக்கள் அந்த இடத்துல வந்து என்ன சொன்னாங்க? எங்களுக்கு அங்கே இருக்கிற வெள்ளி என்னது, அந்த பூண்டு, அந்த வெங்காயம், அது அது என்ன மாதிரி இருந்ததுரா அது? டேய் அறிவு கட்டவனே, ஷார்ட்டையில் அடிச்சானே உன்னை கொன்னானே, உனக்கு வந்து உனக்கு ஒரு அந்த அந்த நாட்டின் உரிமை குடிமகனாக உன்னை அவன் நடத்தவில்லையே, உன்னை எப்படி நடத்தினான்? ஆனா இவர்களுக்கு அதுவே அது நல்லா தான் இருந்தது அப்படின்னு சொல்லுகிற ஒரு மனோநிலை உருவானது பாருங்க. அதை உணர்ந்து கொள்ளவில்லை அவர்கள். ஆகவே கடவுள் அவருடைய அடிமைத்தனத்திற்கு அவர்களை விட்டு விட்டார். எப்படி விட்டாரு? அப்படியே பாலைவனத்துல ஒருத்தனா செத்தான், அப்படியே செத்து போனான். ஆண்டவர்களை தண்டிக்கவும் செய்தார். எப்படி தண்டிச்சார்? மேலிருந்து நெருப்பை இறக்கி பொசுக்கினார். நிறைய பேரை பொசிக்கினார். மோசேயின் முன்னாலே அது நடந்தது என்று பார்க்கிறோம். அதுவும் போதல்ல, சில பேரை எதிர்த்தவர்களை என்ன செய்தார்? இஸ்ராயல் நாட்டுக்கு கூட்டிட்டு போறோம், தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடு, அங்கே பாலும் தேனும் பொழியும், அடிமைத்திலிருந்து மீட்டு உடனே அங்கே கூட்டிட்டு போறோம்னு தெரிஞ்சு அப்படித்தான் போயிட்டு இருக்கோம். ஆனாலும் கூட்டிட்டு போறவங்கள அப்படி போட்டு முக்கி அவங்கள போட்டு கல்லால் அடிப்போம் உன்னை அப்படின்னு மோசேனை போட்டு எல்லாம் பண்ணி, அவர் பயந்து என்ன கல்லால் அடிப்பாங்களே, என்ன கொண்டுடுவாங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட முறையிட பாருங்க. பூமி பிளந்தது. 250 பேர் அங்கே நின்று இந்த மாதிரி முனகி அந்த மாதிரி கல்லால் அடிக்க, இந்த மாதிரி அப்படி பிளந்தவர்களை இழுத்து கொண்டது. கடவுள் அப்படித்தான் செய்தார். பாருங்க, இன்றைக்கும் கடவுள் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை தான் இங்கே வைத்திருக்கிறார். உனக்கு இந்த இடம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு இங்க உள்ளதுதான் பிடிச்சிருக்கு, இதே சாக்கடை இங்கே இருக்கிற இந்த தன்மை பிடிச்சிருக்கு, போ, அப்படியே போ. அப்பப்போ சுனாமி வரும், அப்பப்போ உனக்கு நிலநடுக்கம் வரும், அப்பப்போ வெள்ளப்பெருக்கு வரும். இல்லாவிட்டால் இந்த உலகம் ஆண்டவர் 2ஆம் வருகைக்கு வருவதற்கு முன்பாக இந்த உலகத்தில் வெப்பத்தில் இந்த உலகம் பல பகுதிகள் கருகி போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பீட்டர் தானே சொல்றாரு, நெருப்புக்கிரையாக இந்த உலகம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறாரு. ஆகவே இந்த உலகம் தான் வேணும், இந்த நிலம் தான் வேணும், இதுக்காக போராட்டம், இந்த நிலத்தை பிடிக்கிறதுக்காக போராட்டம், எனக்கு இதுதான் வேணும். எனக்கு அடுத்தவன் நிலத்திலேருந்து ஒரு அடி அது நைஸாக அதை நான் எடுத்துக்கணும், இல்லாவிட்டால் ரோட்ல நான் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி அதிகமாக அதை எடுத்துக்கணும், இல்லாவிட்டால் அந்த பணத்தை நான் அப்படியே சுருட்டணும், இல்லாவிட்டால் ஐயோ அந்த பணத்தை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே தூங்கணும், இல்லை பணத்தை பெட்டு கீழே வச்சுட்டு தூங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் அது மேலேயே படுத்து சுகம் காண்பது. ஆகவே உனக்கு கடவுள் மேல் ஈர்ப்பு இல்லை. கடவுளோடு ஐக்கியப்படுகிறவர்கள் இத்தகைய இந்த சில்லி காரியங்களில் ஈடுபட மாட்டார்கள். இப்படி ஈடுபடுவர்களை காண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களுக்கெல்லாம் என்ன செய்தார் அதே போல் இவர்களுக்கும் செய்ய காத்திருக்கிறார். பாருங்க, இதெல்லாம் தான் அடிமைத்தனம். இதை நாம் உணர்கிறோமா? இதை நாம் உணர்ந்தால் தான் நாம் என்ன செய்வோம்? கிறிஸ்துவை பற்றி கொள்வோம். ஏன்னா அவர் நிச்சய வாழ்க்கையும் சுதந்திர வாழ்க்கையையும் அமைதியையும் தரவிருக்கிறார். ஏனென்றால் இந்த உலகார்ந்த காரியங்களில் நமக்கு என்னதான் முயன்றாலும் நமக்கு அந்த அமைதி என்பது நமக்கு கிடைப்பது இல்லை. அற்ப சந்தோஷங்கள். ஆகவே நம்முடைய அடிமைத்தனம் எதில் இருக்கிறது என்று பாருங்க. அதனால்தான் கிறிஸ்துவுக்கும்
நம்மை முன்மாதிரியாக கிறிஸ்துவை வைத்து அதை நமக்கு கோடிட்டு காட்டுகிறார் ஆண்டவர். இஸ்ராயல் மக்கள் இப்படிதான் இருந்தாங்க, கூட்டிட்டு வந்தேன், கேட்கல, இப்படிலாம் ஆச்சு. பாருங்க, இன்னைக்கு அதே மாதிரி உன் வாழ்க்கையும் இருக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்துவை அவர் ஒரு சிம்பாலிக்கா எகிப்துக்கு கூட்டிட்டு போயிட்டு பயந்து ஓட செய்து திருப்பி அங்கே இருந்து திருப்பி வர செய்கிறார். அந்த அடிமைத்தனத்தை டேஸ்ட் பண்ணி அந்த இடத்தை டச் பண்ணி வர்ற அந்த ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இங்கே இதெல்லாம் செய்கிறவர் யார்? அப்படியே தூங்கி தாங்கி அப்படியே கொண்டு போய் அங்கே வச்சுட்டாரா ஆண்டவர்? இல்லை, இல்லையா? கடவுள் அப்படி அவர்களே செய்யவில்லை. ஒரு நாள் வானதூதர்களை அனுப்பி தூக்குங்கடா என் செல்லங்களை அப்படின்னு சொல்லி சூசேபரையும் அந்த யோசப்பையும் மாதாவையும் இயேசுவையும் அப்படியே லக்கா அப்படியே தூக்கி கொண்டு போய் நேராக கொண்டு போய் எகிப்தில் விட்டுட்டாங்களா? திருப்பி அங்கேருந்து கனவுல வந்து மறுபடியும் அவருங்க அப்படியே தூக்கி நேராக கொண்டு வந்து நசரத்தில் விட்டாங்களா? இன்னும் இப்படி செய்யவில்லை. பாருங்க, அதுதான் குடும்ப பொறுப்பு என்பது. ஆகவே அதை நாம் உணர்ந்து செயல்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். என்னாச்சு இவருக்கு? ராத்திரியா கிளம்பி போயிருக்கிறார். எவ்வளவு தூரம் தெரியுமா? இங்க இருந்து ஸ்ரீலங்கா, சென்னையில இருந்து எவ்வளவு தூரம் என்ன நமக்கு தெரியுமா? ரொம்ப தூரமா இருக்கு. ஆனா அந்த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எது? அந்த டிஸ்டன்ஸ் வந்து பிட்வீன் ஸ்ரீலங்கா அண்ட் தமிழ்நாடு என்று சொல்லும் பொழுது சென்னையிலிருந்து ஸ்ரீலங்கா எவ்வளவு தூரமா? அது போல அல்ல, வெறும் 35 கிலோமீட்டர் தான், இல்லையா? தலைமன்னார் டு அந்த அங்க இருக்கிற தலைமன்னார்ல இருந்து இங்க இருக்கிற தனுஷ்கோடி 35 கிலோமீட்டர், 35, 38 அவ்வளவுதான் வரும். இந்த ஷார்டஸ்ட், அதே மாதிரி நம்ம இன்னைக்கு பார்க்கும் பொழுது இந்த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்று சொல்லும் பொழுது அங்கே வந்து ஒரு 65 கிலோமீட்டர் தான் இருக்கு. எங்க இந்த பெத்லகேம் அந்த கானான் தேசம் அங்கேக்கும் எகிப்துக்கும் பார்க்கும். பட் இந்த ஒரிஜினல் டிஸ்டன்ஸ் பார்க்கும் பொழுது அது 600 700 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. அப்போ இவர் எங்கெங்கெல்லாம் போயிருக்கிறாரு? இன்னைக்கு நம்ம அதை அடையாளப்படுத்துகிறோம். எகிப்திலே அந்த ஓல்டு கைரோ அது இருந்த இடத்துல இவர்கள் வாழ்ந்த இடங்கள் மார்க் பண்ணப்பட்டு இன்றும் அது மக்களுக்கு காட்சியாக இருக்கிறதை காண்கிறோம், இல்லையா? இந்த ஸ்பிரிங், அவர் லேடி ஸ்பிரிங் என்று, மதர் மேரி ஸ்பிரிங் என்று சொல்கிற இடங்களை எல்லாம் பார்க்கிறோம். மதர் மேரி ஸ்ட்ரீட் என்று சொல்கிற இடங்கள், ஜீசஸ் ஸ்பிரிங் என்று இப்படி சில இடங்கள் அங்கே மார்க் பண்ணப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் கைரோ பக்கத்தில் இருக்கு. அப்போ ரொம்ப டிஸ்டன்ஸ். அப்போ அங்கெல்லாம் வந்து அவர் வாழ்ந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 3.5 வருடங்கள் அவர்கள் அங்கே வாழ்ந்ததாக நமக்கு தெரிகிறது. பின்பு அவர்களுக்கு ஏரோது காலமானதும் ஆண்டவருடைய தூதர் எகிப்தில் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீ எழுந்து குழந்தையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும் மறுபடியும், ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க செடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார். எனவே யோசேப்பு எழுந்து குழந்தையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார். ஆனால் யூதேயாவில் அர்கலா தன் தந்தைக்கு பின் அரசாளுவதாக கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினார். கனவில் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா பகுதிகளுக்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் நசரேத் எனப்படும் ஊருக்கு சென்று அங்கே குடியிருந்தார். இவ்வாறு நசரேயன் என்று அழைக்கப்படுவார் என்று இறைவாக்கினர்கள் உரைத்தது நிறைவேறியது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு பயணமாக இருக்கிறது கடவுளுடைய அழைப்பு. கிறிஸ்து வந்துட்டார், கிறிஸ்து பிறந்துட்டார், எங்க வீட்டில் பிறந்துட்டார், என் உள்ளத்துல பிறந்துட்டார். கிறிஸ்து என் உள்ளத்துல தான் இருக்கிறார், கிறிஸ்து என்னில் வாழ்கிறார், அவர் இம்மானுவேலாக இருக்கிறார் என்று நான் சொல்லுவேன். ஆனால் நான் ஒரு இடத்துல தங்கி நான் என் சேரை தேய்ச்சிக்கிட்டே இருக்க முடியாது. ஐ ஷுட் மூவ் அரவுண்ட், ஐ ஷுட் கோ அரவுண்ட். இது வந்து ஒரு இலக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். என்னன்னா, ஒரு குரலை கொடுத்தார் என்றால் தூரமாக நடந்து செல்லும்படி அந்த குரல் நம்மை அழைக்கிறது. அதுதான் கிறிஸ்துவின் குரல். அப்படித்தான் ஆபிரகாமை கடவுள் அழைத்தார். கல்தேய ஊர் என்ற பட்டணத்திலிருந்து அவர் அங்கிருந்து கிளம்பினார். அவர் கானான் தேசத்துக்கு வந்து சேர்ந்தார். எகிப்துக்கு போனார். 2 முறை எகிப்துக்கு போனார், நமக்கு தெரியும். கானான் தேசத்துக்கு வரார். இப்படி அவருடைய நடை பயணமாக அவருடைய வாழ்க்கை நிரந்தரமற்றதாக கூடாரங்களில் வாழ்ந்து எனக்கு நிரந்தர கூடாரம் விண்ணகமே என்று சொல்கிற அந்த அனுபவத்தை தன்னுடைய பயணங்களில் அவர் பெற்றார். பார்க்கிறோம், அப்படித்தானே? நம்ம கூட ஒரு இடத்துல இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு சொந்த வீடு கட்டி நம்ம வாழ்றோம் அப்படின்னா எடுத்த உடனே எங்கே வாழ்றது இல்லை தானே. எங்கேயோ பிறந்திருக்கிறோம், எங்கேயோ போனோம் படிப்புக்காக. நம் தந்தைக்கு மாற்றலாகி விட்டதில்லை. தந்தை வெளியே எடுத்து கூட்டிட்டு போயிட்டாரு, வேற ஒரு இடத்துல வாழ்ந்தோம். அதற்கு பின்னால் அங்கேயும் இல்லை, அங்கேருந்து இன்னொரு ஊருக்கு போய் வாழ்ந்தோம், அங்கேருந்து வேற ஊருக்கு போனோம், அப்புறமா வேற ஏதோ ஒரு பெரிய பட்டணத்துக்கு வந்தோம். அங்கே கூட ஒரு வீட்டில் இல்லை, இந்த வாடகை வீடு, அந்த வாடகை வீடு, அந்த வாடகை வீடு, இந்த வாடகை வீடு, அப்புறமா அப்பாடா கடைசியில் ஒரு சொந்த வீடு. சில பேர் அதில் கூட நிரந்தரமாக இல்லை, வேறொரு சொந்த வீடு. இப்படி மாற்றலாகி கொண்டே நகர்ந்து கொண்டே
கொண்டே வாழ்க்கை இருக்கிறது. நிறைய பேருடைய பிள்ளைகள் கூட அது வீட்டில் கூட இல்லை பாருங்க, அவருடைய நகர்தல் ரொம்ப தூரமாக இருக்கிறது, வேறு வேறு நாடுகளுக்கு நகர்ந்து கொண்டு போகிறதை பார்க்கிறோம். இப்படி ஒரு நிலையற்ற தன்மை தான் இந்த உலகத்தில் இருக்கிறது. நிலையான கூடாரம் மேலே இருக்கிறது. அப்போ நாம் இதிலிருந்து அனுபவங்களை எப்படி பெறுகிறோம்? இந்த உலகம் நிலை இல்லாதது, நிரந்தரம் இல்லாதது. இந்த பணமோ இந்த சூழ்நிலையோ நம்முடைய பங்களாவோ நம்முடைய கார் எதுவுமே நிலை இல்லாதது. ஆகவே நாம் எதையும் ஆழமாக இங்கே அன்பு செய்து கொண்டு ஓட்டி கொண்டு இருக்க முடியும். நாம் அன்பு செய்ய வேண்டியது இயேசு கிறிஸ்துவை மட்டுமே, விண்ணகத்தை மட்டுமே. அப்போ நாம் விண்ணோக்கிய பயணத்தில் நாம் இருக்கிறோம். இப்ப இங்க இந்த பயணம் ஒன்று நடந்தது. முக்கியமானது யாரு இந்த பயணத்திற்கு? தகப்பன். தகப்பன் இந்த குடும்பத்தின் தலைவன். அப்போ சூசைக்கு தான் இதெல்லாம், இந்த பொறுப்பெல்லாம் கொடுத்து, போப்பா இங்க, போப்பா அங்க, போப்பா இங்க, வாப்பா இங்க இருப்பா, முடிவெடுப்பா நசரேத்திலே அப்படின்ட்டு. நசரேத்திலே இயேசு தங்கிட்டாரா என்ன? 30 வயதான போது நசரேத்தில் இருந்து அவர் கிளம்பி அவர் எங்கே வந்துட்டாரு? வேற ஊருக்கு போயிட்டார் இல்லையா? அவர் கபர்நகூமிலே குடியிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம், குடியேறினார் என்று பார்க்கிறோம். அப்புறம் கபர்நகூமிலே இருந்துட்டாரா? இல்லைங்க, ஒலிவ மலைக்கு போய் அங்கிருந்து மேலே ஏறி போயிட்டார். இப்ப மேலே இருக்கிறார், அங்கேயும் நிரந்தரமா அவர் இருக்கிறாரா? இல்லைங்க, திரும்பி வரேன் இருக்கிறார். திரும்பி நம்மை இங்கே வந்து இங்கே ஆட்சி செய்வார். அவர் வந்து நம்மை அழைத்து போய் நிரந்தரமான அந்த இடத்திற்கு நம்மை அங்கே வைக்க போகிறார். ஆக இயேசு மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அவர் நகர்ந்து கொண்டே இருக்கிறார். நம்மை அங்க செட்டில் பண்ற வரைக்கும் அவர் நகர்ந்து கொண்டே இருப்பார். நம்மை மேலே செட்டில் ஆகிற வரைக்கும், நம்மை செட்டில் ஆகிற வரைக்கும் அவர் நகர்ந்து கொண்டே இருக்கிறார். அவர் தான் தலைவராக இருக்கிறார். ஒரிஜினலா நம்ம குடும்பத்தின் தலைவராக இயேசு தான் இருக்கிறார். நகர்ந்து கொண்டே இருக்கிறார், நம்மை பொறுப்பேற்று இருக்கிறார். ஆகவே சூசை எவ்வாறு இந்த உலகத்தின் தலைவனாக, இந்த உலகத்தின் குடும்பத்திற்கு தலைவனாக இருந்தாரோ அதே போன்றுதான் நாமும் இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்திற்கு தலைவராக இருக்கிறோம். நாட் அ பெர்மனன்ட் ஜாப் கிடையாது, இது டெம்பரரி, ரைட்? அப்போ நம்முடைய உண்மையான தகப்பன் அங்கதான் இருக்கிறார். அவர் தான் நம்மை வழி நடத்துகிறார். ஆகவே சூசை எப்படி ஒரு தற்காலிக ஒரு கார்டியனாக இருக்கிறதை போல நாமும் நம்முடைய குடும்பத்திற்கு இருக்கிறோம். ஆகவே பொறுப்பையே கட்டி பிடிச்சி அப்படியே அழுதுட்டே கிடக்கூடாது குடும்பத்துல. அப்படியே ஐயோ நான் பெத்த பிள்ளை, நீ ஆடா பெத்த, உனக்கு என்னடா தெரியும், அவன் எங்க இருந்து வந்தான், எங்கே கடவுள் அவரை அனுப்பி வைத்தார் உன்னுடைய குடும்பத்திற்கு, நீ என்னமோ பெற்ற மாதிரி, நீ தான் அவனுக்கு கண்ணெல்லாம் செஞ்சியா, காதெல்லாம் செஞ்சியா, மூக்கெல்லாம் செஞ்சு எல்லாம் பண்ணியா. ஆகவே இந்த உலகத்திற்கான அந்த பலகீனம், அந்த அழுகை, அந்த அன்பு, அந்த சிரிப்பு, அதெல்லாம் ஒரு லிமிட்ல வைக்க தெரிஞ்சவன் யாருன்னா அவன் தான் ஞானி. அவன் தான் கடவுளை உணர்ந்தவன், கிறிஸ்துவை உணர்ந்தவன். டெம்பரரி, திஸ் இஸ் டெம்பரரி, பட் பொறுப்போட. இன்னைக்கு பாருங்க, 65 கிலோமீட்டருக்கு நடந்திருக்கிறாருன்னா ஒரு ராத்திரியில, இதெல்லாம் எங்கேருந்து போய் சொல்றது? கடவுள் கொடுத்த பொறுப்பு, அந்த குடும்பத்தை நடத்துகின்ற அந்த பொறுப்பு. ஆகவே அந்த தகப்பன் தலையிலே இருக்கிற அந்த ஒரு கடமை, அந்த பொறுப்பு, அதை வைத்துதான் இந்த உலகம் இன்று மதிக்கப்படுகிறது. ஒரு குடும்பம் என்ற ஒரு மதிப்பை பெறுகிறது. பாருங்க, இன்னைக்கு முதல் வாசகம் இதை பற்றி நமக்கு என்ன சொல்லுது பார்க்கலாம். சீராக்காகமம் அதிகாரம் 3 வசனங்கள் 2-6 மற்றும் 12-14. பிள்ளைகளை விட தந்தையரை ஆண்டவர் மிகுதியாக மேன்மைப்படுத்தியுள்ளார். பிள்ளைகள் மீது அன்னையருக்குள்ள உரிமைகளை உறுதிப்படுத்தியுள்ளார். தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக்கொள்கின்றார். அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும், அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்படும். தந்தையரை மேன்மைப்படுத்துவோர் நீடு வாழ்வர். ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தங்கள் அன்னையருக்கு மதிப்பு அளிப்பர். குழந்தாய், உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு. அவரது வாழ்நாளெல்லாம் அவர் உள்ளத்தை புண்படுத்தாதே. அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைபிடி. நீ இளமை மிடுக்கில் இருப்பதால் அவரை இகழாதே. தந்தைக்கு காட்டும் பரிவு மறக்கப்படாது, அது உன் பாவங்களுக்கு கழுவாயாக விளங்கும். எங்க கொண்டு போய் வச்சிருக்காரு பாருங்க. இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. தந்தையை நீ சரியா பாதுகாத்தா அது உன் பாவங்களுக்கே கழுவாயாக விளங்கும் என்று ஆண்டவரே எழுதி வச்சுட்டார். அப்ப எது முக்கியமானது? நம் பாவங்களுக்கு, நாம கனாகரங்களுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ள ஆண்டவர் நம் குடும்பத்தையே ஒரு
ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாக மாற்றி வச்சிருக்கிறார். ஆகவே குடும்பம் ரொம்ப முக்கியம். அவை குடும்பத்தை பாழ்படுத்தி, குடும்பத்தை நாசப்படுத்தி, வேறொருவரோடு தொடர்புகளை உண்டாக்கி, அந்த குடும்பத்திற்கு இழுக்கு உண்டாக்கி, இப்படியெல்லாம் செய்கிற ஒரு பலகீனம் எல்லோருக்கும் உண்டு. எல்லோருக்கும் இந்த தன்மை உண்டு. மனதளவில், அறிவளவில், சில அனுபவங்கள் அளவில் எல்லோருக்கும் உண்டு. ஆகவே கிறிஸ்துவனுடைய அந்த கோட்பாடின் அவர் சொல்லுகிறபடி விபச்சாரம் என்பது அது கண்களாலேயே முடிந்து போகிற விஷயமாக, அறிவினாலே ஒருவரால் விபச்சாரம் செய்துவிட முடிகிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்வதைப் போல எல்லோரும் விபச்சாரிகளே, எல்லோரும் குடும்பத்தை நாசம் செய்கிறவர்களே. ஆனா பாருங்க, கிறிஸ்து அந்த குடும்பத்தின் மத்தியில் இருக்கும் பொழுது அவர் அதை விடுவதில்லை. கிறிஸ்துவை நாம் பற்றி கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை நம் மத்தியில் அமர்த்தும்படியான வேலைகளை நாம் தான் செய்ய வேண்டும். ஆகவே அவரை மட்டுமே தேடும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை தேடும் பொழுது நம் குடும்பம் திரு குடும்பமாக இருக்கும், தெரு குடும்பமாக இருக்காது. ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தைகளை நீங்க எவன் கேட்கலையோ அவன் என்னை அன்பு செய்வதில்லை என்று சொல்கிறார். ஆகவே கடவுளுடைய வார்த்தையை யார் கேட்கிறாங்க? அவர்களை கடவுள் அன்பு செய்கிறார், அவ்வளவுதான். அப்போ அது நடக்கிறது இல்லை அப்படின்ட்டு சொல்றாரு. யோவான் 14:21, என் மீது அன்பு கொள்ளாதவர்கள் நான் சொல்வதை கேட்டு நடப்பதில்லை. அதாவது இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வர்றத அவங்க விரும்புவதில்லை என்று சொல்கிறார். இன்று நிறைய குடும்பங்கள் பாழாய் போய் கிடக்கிறது. ஆனால் வீட்டுக்குள்ளே பெரிய இயேசுடைய சில இடங்களில் இயேசுடைய படங்களும் ஜெபங்களும் எல்லாம் இருக்குதுங்க. ஆனால் குடும்பம் பாழாய் போய் கிடக்கிறது. அம்மாவோ கணவன் மனைவியோ பிள்ளைகளோ யாரையும் மதிப்பதில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இன்று நிறைய இடங்களில் இருக்கிறது. பொதுவாக எங்கே இருக்கும் தெரியுமா? அது சிலை வழிபாட்டு இடங்களில் இந்த குடும்பங்கள் அப்படித்தான் நிறைய இருக்கிறதே பார்க்குறோம். கோவிலுக்கு போவாங்க, ரெகுலராக போவாங்க, ஆனால் வீட்டுக்கு வந்தவுடனே சண்டை பிடிப்பாங்க. அங்கேயே கணவன் மனைவி உறவே இருக்காது, ரொம்ப ரொம்ப தள்ளி போயிருக்கும். அந்த மாதிரி ஒரு காரியங்கள் இருக்கும். குடும்பத்திற்கு அடிப்படை என்ன? குடும்பம் எவ்வாறு உருவாகிறது? கடவுள் எவ்வாறு குடும்பத்தை அமைக்கிறார்? குடும்பம் என்பது திருமணமானவுடன் நாம் அப்படியே ஒரு பெரிய பார்ட்டி நடத்தி அதுக்கப்புறம் அப்படியே நீ போம்மா உங்கள் வீட்டில் போய் ஏதாவது கொண்டாடிட்டு, நாங்கள் எங்கள் வீட்டில் போய் கொண்டாடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கணவன் மனைவியை தனித்தனியாக பிரித்து வேறு இடங்களுக்கு பார்ட்டிக்கு அனுப்புகிறாங்களா? திருமணமானவுடன் அந்த முதல் இரவு ஒரு அறைக்குள் இருவரையும் அனுப்புகிறார்கள். ஆகவே ஒரு குடும்பம் எங்கே உருவாகும்? ஒரு பெட்டில் தான் ஒரு குடும்பம் உருவாகும். ஒரு பெட்டு தான் அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது. அந்த பெட்டு அதுதான் மூல ஆதாரம் ஒரு குடும்பத்திற்கு. அது எங்கே கலைக்கப்படுகிறதோ, எங்கே அது டிஸ்டன்ட் ஆகிறதோ, எங்கே அது அடிக்கடி கொண்டாடப்படாத ஒரு உறவு முறையாக அந்த இன்டர்கோர்ஸ் அந்த உறவு முறை இல்லாமல் இருக்கிறதோ, அந்த குடும்பத்தில் எதுவும் நன்மைகள் பெரிதாக விளையாது. அதாவது நாட் ஓன்லி இன்டர்கோர்ஸ் பட் ஒரு பிணைப்பு, தொடுதல், முத்தமிடுதல் இல்லையா, ஒன்றாக அமர்தல், ஒன்றாக அமர்ந்து பேசுதல், ஒன்றாக ஒரே கட்டிலில் படுத்து உறங்குதல், இதெல்லாம் ரொம்ப மிக முக்கியமானதாக இருக்கிறது. இவைகள் கலையும் பொழுது இந்த குடும்பமே கலைகிறது. ஆகவே ஹேண்டில் பண்ணுற விதமே வித்தியாசமாயிடும். கணவன் ஒரு விதமாக, மனைவி ஒரு விதமாக ஹேண்டில் பண்ணுறது, இப்படியெல்லாம் தாறுமாறாக போகிறதை பார்க்கிறோம். அந்த குடும்பங்களில் தான் நன்மைகள் விளைவதில்லை. அந்த குடும்பங்களினால் கிறிஸ்தவ பலன்கள் மற்றவருக்கு கிடைக்காது. அந்த குடும்பத்திலிருந்து நான் சொல்றது புரியுது இல்லையா? கிறிஸ்தவ பலன்கள் என்று சொல்கிற அன்பும் அமைதியும் சமாதானமும் என்று சொல்கிற ஒற்றுமை ஒருமைப்பாடு என்று சொல்கிற உண்மையான மகிழ்ச்சி, இன்பம் இல்லை மகிழ்ச்சி, இவ்வாறான அந்த கனிகள் அவைகள் உலக மக்களுக்கு வெளிப்படாது. அந்த குடும்பங்களிலிருந்து வெளிவரவே ஒன்றுமே தெரியாது. மற்ற மக்களோடு மக்களாக இவர்கள் வாழ்ந்து மடிவார்கள். ஆகவே ஆதாரம் என்பது என்ன? அந்த கட்டில் மிக ஆதாரமானது. அந்த குடும்பத்தை வளர்த்தெடுக்க எத்தனை பெண்கள் இதில் முரண்டு பிடிக்கிறாங்க. எத்தனை ஆண்கள் தன் மனைவியை விட்டு இன்னொருவரோடு கட்டிலில் பகிர்ந்து கொள்கிறார்கள். எப்படி ஒரு குடும்பம் உருப்படுமா? உருப்படாது. ஆக இவைகளிலிருந்து மனம் திரும்பாத பொழுது நாம் இந்த திருக்குடும்ப ஃபோட்டோ வீட்டில் மாட்டி வைக்கிறது, அப்புறம் மாதா மரியாள் நடுவில் ஒரு சூசை, இந்த வேலையெல்லாம் காமிக்கிறது, ஆண்டவர் மண்டையில் அடிப்பார். ஏன்னா அவர் சொல்லி வச்சிருக்கிறார்ல, இந்த உலகம் இப்படிப்பட்ட எதிர்கிறிஸ்துக்களால் இல்லையா, என்ன எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது? நெருப்புக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். ஆகவே அத்தகைய தன்மைக்கு மாறிவிடுவோம். we should
என்ன சொல்கிறது, நம்ம மனம் திரும்புதல் என்றால் என்ன ஆகணும்? ரொம்ப பச்சையாக சொல்லணும்னா, கணவன் மனைவி தங்களுடைய உறவுக்கு திரும்ப வேண்டும். தொடுதல், முத்தமிடுதல், கட்டி அணைத்தல், உடலுறவு கொள்ளுதல், இவைகளுக்கு திரும்பவில்லை என்றால் ஒரு குடும்பத்திலே மறுமலர்ச்சி உண்டாகாது. பெரியவர்கள், அதாவது பிள்ளைகளும் இதை புரிந்து கொள்வதில்லை. பிள்ளைகள் பெரிதானவுடன் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, கணவன் மனைவியினுடைய அந்த தாய் தகப்பனை பிரித்து கொண்டு போயிடுவாங்க. அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போயிடுறதெல்லாம் நிறைய பார்க்குறோம். திஸ் இஸ் நாட் ரைட். குடும்பமே பிரியுது, அப்புறமா அம்மா அப்பாவையும் பிரிப்பாங்க உட்காந்து இந்த பிள்ளைங்க. இந்த வேலையெல்லாம் நிறைய பண்ணுறாங்க. ஏன் இது செய்கிறாங்க? ஏன்னா இப்படி பிரித்து காண்பித்து விட்டார்கள் இந்த பெற்றோர்கள். தங்களுக்குள் இருக்கிற பிளவுகளை காண்பித்து விட்டார்கள். பேசாமல் இவங்களுடன் தனித்தனியாக வச்சாலாவது பெட்டராக இருப்பாங்கன்னு பிள்ளைங்க நினைக்கிற அளவுக்கு இவருடைய உறவு முறை போய்விட்டது. மனம் திரும்ப வேண்டும். ஒருவர் அல்ல, இருவரும் சேர்ந்து மனம் திரும்ப வேண்டும். இருவரும் சேர்ந்து மனம் திரும்பி தொடுதலும் முத்தமிடுதலும் இணைதலும் அந்த குடும்பத்தில் மறுபடியும் பிறக்க வேண்டும். அங்கே இயேசு கிறிஸ்து நடுவில் இருக்க வேண்டும். கிறிஸ்து அவர்களை இணைக்கும்படியாக இந்த காரியங்களில் வென்றவர்கள் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆகவே இப்படி ஒரு நிலை உருவாகவில்லை என்றால் கிறிஸ்தவ குடும்பங்கள், திருக்குடும்பங்கள் என்று சொல்வது இங்கே நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியும், ஃபோட்டோவில் தான் பார்க்க முடியும். ஆகவே இந்த திருக்குடும்பத்தை பற்றி நாம் அப்படியே ஏற்றி போற்றி அவர்களே திருக்குடும்ப திருவிழா அதில் உன் வீட்டில் விழா இருக்குதா இல்லையா? உன் வீடு குடும்பமாக இருக்குதா இல்லையா? அது நீ முதல்ல யோசி. இன்னைக்கு இவங்களெல்லாம் வை ஒரு பக்கம், உன் வீடை பற்றி இன்னைக்கு யோசி. நம்ம குடும்பம் எப்படி இருக்கு? மனைவி நம்மளோட இருக்கிறாளா, இல்லாட்டி நாம வேற யாரோட இருக்கிறோமா, இல்லை எப்படி நம்முடைய எண்ணங்கள் இருக்கிறது, நாம் ஒன்றாக கூடி இணைகிறோமா? பல காரியங்களுக்கு இந்த உடல் உறவு என்பது, கணவன் மனைவியிடையே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த உடல் உறவு என்பது மருந்தாக இருக்கிறது. பல மன்னிப்புகளை அங்கே கொடுக்கிறது, பல ஆதரவுகளை அங்கே கொடுக்கிறது, பல அரவணைப்புகளை கொடுக்கிறது. அதாவது பெரிதாக எதுவும் ஆகாதபடி அது அமுக்கி போடுகிறது. இப்படி ஒரு உறவின் நிமித்தம், விட்டு கொடுத்தலின் நிமித்தம், பரஸ்பர அன்பின் நிமித்தம் குடும்பம் கட்டி எழுப்பப்படுகிறது. இதெல்லாம் பேசுறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை திருச்சபையில். ஆமாம், எதையோ பேசுகிறாங்க, எதையோ பண்ணுறாங்க. பட் வாட் இஸ் த ஃபேக்ட்? திஸ் இஸ் த ஃபேக்ட். இதை நம்ம யோசிக்கிறது இல்லை. இதை நம்ம அசுத்தமான ஒரு காரியமாக நினைக்கிறோம். ஏனென்றால் கத்தோலிக்க திருச்சபையில் விசுவாசமாக இதை ரொம்ப அசுத்தமாக மாற்றி விட்டார்கள். ஏனென்றால் இதெல்லாம் அசுத்தம், நாங்கள் தான் பரிசுத்தம் என்று குருக்கள் மனமாகாத ஒரு முறைமையை தேர்ந்து கொண்டார்கள். வேதாகமத்துக்கு எதிரானது. வேதாகமத்தில் 1 தீமோத்தேயு 3 கிளியராக இருக்குது. ஒரு திருச்சபையின் தலைவராக, திருச்சபையை நடத்துவோராக இருப்பவர் திருமணமானவராக இருக்க வேண்டும். நல்ல ஒரு குடும்பத்தை உலகத்தில் நடத்தியவராக இருக்க வேண்டும். ஒரு சமுதாயத்தில் அந்த குடும்பத்திற்கு மரியாதை இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒருவர் தான் ஒரு திருச்சபை, ஒரு சபையின் தலைவராக இருக்க முடியும் என்று இருக்கிறது. இன்று அப்படியா இருக்குது கத்தோலிக்க திருச்சபை. நாசம். எங்கேயாவது எந்த குடும்பத்தையாவது யாரையாவது திருத்துறதுக்கு ஏதாவது வக்கு இருக்கா? ஒரு வக்கு கிடையாது. இங்கே ஒன்றும் கிடையாது. வா, ஏதாவது வேண்டிட்டு போ, பாட்டு போ. நீங்கள் இந்த நல்லா தான் இருக்குது. ஒரு வழிபாடெல்லாம் பார்க்குறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் வீட்டுக்கு வந்தோன்னா சண்டை பிடிக்கிறாங்கப்பா. ஒரு வழிபாடுக்கு ரெகுலராக போகிறவங்க, கோயிலுக்கு ரெகுலராக போகிறவங்க வீட்டில் வந்தோன்னா சண்டை பிடிக்கிறாங்க, சண்டை போடுகிறார்கள். வீட்டில் வன்மம். வீட்டில் ஒருவரோடு பேசுவதில்லை. அவன் இவன் பேச்ச கேட்கறதில்லை, அவன் பேச்ச கேட்கறதில்லை. நம்ம கணவன் மனைவிக்கிட்டே உறவு இல்லை. நீ எதுக்குடா கோயிலுக்கு போகிற மண்ணாங்கட்டி? அதுதான் இன்றைக்கி ஆண்டவர் இதெல்லாம் இந்த திருக்குடும்பத்தை பற்றி பேசுகிறார். பாருங்கள், கொலோசியர்கள் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 12 - 21. நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறை மக்கள். எனவே அதற்கு செய்ய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். இதெல்லாம் எங்கேருந்து வரும்? மனுஷன், ஒரு காமான மனுஷனுக்கு தான் இதெல்லாம் கிடைக்கும். ஒரு மனுஷன் காமாக இருக்கணும், அவன் சாதாரணமாக இருக்கணும்னா குடும்ப உறவு முதலில் அங்கே அடித்தளமானது. அது அங்கே ஒழுங்காக இருக்கணும். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். எப்படி மன்னிக்க முடியும்? மன்னிக்க முடியாததெல்லாம் மன்னிக்கப்படுகிற ஒரு இடம்தான் அந்த மனவரை. ஆண்டவர் உங்களை மன்னித்ததை போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். இதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெற செய்யும். அன்பே எப்படி கொண்டிருக்கிறது பாருங்க. கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ் அமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றி உள்ளவர்களாயிருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக.
திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும். திருமணமான ஆண்களே, இந்த வார்த்தை முன்னால் எத்தனை பேர் தங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியிடம் அன்பு செலுத்துங்கள், அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள். யாரு? மனைவியை கொடுமைப்படுத்தாதீர்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள், ஆண்டவரை சார்ந்தவர்களுக்கு இதுவே தகும். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் முட்டாதீர்கள், அப்படி செய்தால் அவர்கள் மனம் தளர்ந்து போவார்கள். ஆக இங்க கணவனுக்கும் மனைவிக்கும் தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கருத்து, முழுவதுமாக பணிந்திருக்கிற மனைவியினால் தான் ஒரு குடும்பம் சரியாக இருக்கும். முழுவதுமாக பணிந்திருக்கிற மனைவியைத்தான் ஒரு கணவனால் அன்பு செய்யவும் முடியும். ஆனால் இங்கே அதற்கு மேலாக பவுல் அழகா சொல்றார், கிறிஸ்து திருச்சபை அன்பு செய்தது போல என்று சொல்கிற அந்த ஒரு தன்மையை கணவனுக்கு காட்டுகிறார். அதாவது மனைவி எப்படி இருந்தாலும் ரைட்டு, அவளை அன்பு செய்யணும், கணவனுடைய கடமை என்று சொல்கிறார். பீட்டர் அழகா சொல்வார், அவருடைய திருமுகத்தில் சொல்வார், கணவன் எப்பேற்பட்ட கெட்ட பழக்கம் இருந்தாலும் உன்னுடைய நன்னடத்தினாலும் பொறுமையினாலும் ஜெபத்தினாலும் அவனுக்கு உகந்த மனைவியாக நீ நடந்து கொள், அப்படி உன் நடத்தையை பார்த்து அவன் திருந்துவான் அப்படின்னு சொல்ற. ரெண்டு பேருக்கும் அழகா இங்கே வாசகங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம் குடும்பம் எப்படி இருக்கிறது? நாம் மனம் திரும்ப வேண்டும் என்றால் நாம் எதற்குள் முதலில் மனம் திரும்ப வேண்டும் என்று நாம் யோசிக்க வேண்டும். அதற்குள் கடவுள் நம்மை கொண்டு போக, அந்த மனவரைக்குள், அந்த அணைப்புக்கும் பிணைப்புக்கும் நம்மை உட்படுத்த கிறிஸ்து துணையாக இருக்க வேண்டும். அவர்தான் நம்மை சேர்த்து வைத்தார். கடவுள் முன் இணைந்தோம், இப்போ பிரிந்து நிற்கிறோம். கடவுள் முன் மறுபடியும் இணைய வேண்டும் என்றால் அவரை தேடினால் கடவுள் அதற்கான வேலைகளை நமக்கு செய்து தருவார். அப்புறம் நம்ம குடும்பத்தை பற்றி நாம பேசணும். அதுதான் திருக்குடும்பமாக மாறணும். அந்த குடும்பம் ஃபோட்டோவில் இருக்கட்டும். கிறிஸ்துவின் சமாதானம் நம்மோடு இருப்பதாக. ஆமென்.